ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கேரள பெண்களோட பாரம்பரிய வெள்ளை நிற புடவையோட ரகசியம் என்ன? மலையாள மொழி பேசுகிற தீபாவளி பண்டிகை அதுக்கு அடுத்தாப்பில் கொண்டாடப்படுறது ஓணம். இன்றைக்கி ஆவணி மாதம் வளர்பிறையில் வர திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு அந்த பண்டிகை. இந்த ஆண்டு செப்டம்பர் இன்றைக்கி வருது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓணம் பண்டிகை அப்படின்னு நம்ம நினைவுக்கு வர்றது அப்படின்னாலே அந்த பூக்கோளம் ஓணம் விருந்து. இதை தாண்டி ஓணத்துக்கு ரொம்ப அழகு சேர்க்கறது உடுத்திண்டு வர அந்த வெள்ளை நிறத்தில் தங்க ஜரிகை வச்சு புடவை. இது அதோட சிறப்பில் ரொம்ப விதவிதமான காஸ்ட்லி புடவை அணியறதுக்கு பெண்கள் ரொம்ப விரும்புவா. அதுக்கு காரணம் என்ன? மகாவிஷ்ணுவோட வாமன அவதாரத்தை போற்ற அந்த பண்டிகை தான் ஓணம். பிரகலாதனோட பேரன் மகாபலி சக்கரவர்த்தி இந்திர பதவியை அடையிற நோக்கத்தோட யாகத்தை நடத்தினான். யாகம் செய்யும்போது யார் என்ன கேட்டாலும் கொடுக்கணுங்கிறது விதி. தானங்களை வாரி வாரி வழங்கிட்டு இருந்தான். அப்போ குள்ளமான அந்தன சிறுவனோட வடிவில் பெருமாள் மகாபலிக்கிட்ட தன்னுடைய திருவடிகளால் 3 அடி நிலத்தை தானமாக கேட்குறார். குரு சுக்கராச்சாரியார் எவ்வளவு தடுத்தும் கேட்காம நிலத்தை தானம் கொடுக்க ஒப்புக்கிறார் மகாபலி. உடனே கமண்டலத்தில் உள்ள தண்ணீரை வாமனரோட கையால் எடுத்து ஊற்றின அடுத்த நொடி அவரோட அவதாரமானது வானத்துக்கும் பூமிக்குமா பெரிய உருவமாக திருவிக்கிரமாக அமைஞ்சுடுறது திருமாலோட உருவம். மகாபலிக்கு அளித்த வரம் என்ன? தன்னுடைய முதல் அடியால் பூமியையும் 2வது அடியால் வானத்தையும் அளந்த பெருமாள் 3வது அடியை எங்கே வைக்கிறது அப்படின்னு மகாபலிக்கிட்ட கேட்குறார். இனி கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. திருமாலோட திருவடியில் மண்டியிட்டு தன்னுடைய தலையின் மீது 3வது அடியை வைக்கிற மாதிரி கேட்டுக்கிறார். அதன்படி அவரோட தலையில் காலை வச்சு அழுத்தி பாதாள உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறாராம் பெருமாள். பாதாள உலகத்தை ஆட்சி செய்கிற உரிமையையும் சிரஞ்சீவியாக இருக்கிற வரத்தையும் மகாபலிக்கு அளிக்கிறார். அதனால தான் வருஷத்துக்கு ஒரு முறை ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு மட்டும் பூமிக்கு தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற மக்களை பார்க்குற வரத்தையும் அளிக்கிறார். அந்த நாள் தான் திருவோணமாக கொண்டாடுறோம். கேரள பெண்கள்னாலே சந்தன கலர் வெள்ளை கலரில் தங்க நிற பார்டர். இந்த புடவை அவளுக்கு பாரம்பரியமான ஒன்று. இதே போல் ஆண்களும் வெள்ளையில் தங்க நிற பார்டர் வச்சு வேஷ்டி கட்டுவா. சில விசேஷ நாட்களில் வெள்ளை கருப்பு நிற உடைகளை கூட அணிவதும் உண்டு. ஆனால் மற்ற மாநிலத்தவர்கள் இதெல்லாம் தவிர்த்து விடுவா. கருப்பு வெள்ளை வேண்டான்னு. கேரள மக்களோ திருமணம் உள்ளிட்ட பல பண்டிகை மங்கள நிகழ்வு அந்த நிலையில் கூட சந்தன வெள்ளையில் தங்க நிற பார்டர் வச்சது மட்டும்தான் கட்டிப்பா. இது அவளுடைய பாரம்பரியமான புடவையாயிடுது. வெள்ளையில் தங்க நிற பார்டர் வச்ச கேரள கசவு புடவைன்னு சொல்லுவா இதுக்கு. இந்த புடவையில் அதிகமாக இருக்கிற அந்த வெள்ளை நிறம் தூய்மை, அமைதி, கேரளாவோட கலாச்சாரம் இது எல்லாத்தையும் நமக்கு காட்டுறது. அதே போல் ஒற்றுமையும். இந்த அழகு அமைதி உணர்வை பிரதிபலிப்பது மாதிரி அந்த ஓணம் திருநாளும் அறுவடையோட தொடர்புடைய பண்டிகைங்கிறதுனால கசவு புடையில் இருக்கிற தங்க நிற பார்டர் செழுமையை குறிக்கிறதா அவள் சொல்லிட்டு கசவு புடவையில் உள்ள தங்க இழைகள் செல்வத்தையும் கேரளாவோட செல்வ செழிப்பான புராணங்கள் கலாச்சார கதைகளை குறிக்கிற மாதிரி இருக்கும். கேரள பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் அந்த தங்க ஜரிகை கலந்ததை உடுத்துறத வழக்கமாக வச்சுட்டு இருந்தா. தன்னோட கைவினைத்திறன் நெசவு தொழிலுக்கு அவள் செய்கிற ஒரு மரியாதை. ஓணம் பண்டிகைங்கிறது பல குடும்பங்களில் ஒன்றாக கூடி கொண்டாடப்படுற பண்டிகை. இதனால் அங்கே ஒத்துமை, அமைதி, செழிப்பு இது எல்லாம் நிறைஞ்சிருக்கிற வழி தான் இந்த ஓணத்தோட ஸ்பெஷல். இதை பாரம்பரியமாக வச்சுட்டு கேரளாவில் இன்றைக்கும் அதை அழகாக கொண்டாடுறா அந்த திருவோணத்தை. இந்த பதிவு இதை ஒட்டியே இருக்கிறதுனால உங்கள் எல்லாருக்குமே அதோட அர்த்தம் என்னங்கிறது புரியும். அவளோட கலாச்சாரம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சுண்டு நாமளும் அந்த வெள்ளை கலர் தங்க ஜரிகை பார்டர் அதை வாங்கி நாமளும் எல்லா பண்டிகை விசேஷங்களுக்கு நாமளும் யூஸ் பண்ணினா அவளோட கேரளாவில் இருக்கிற செல்வ செழிப்பு நமக்கும் வரும்.
இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.